வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ஈசிஆரில் இருக்கிற கானாத்தூர் ரெட்டிக்குப்பம் பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். எங்கள் அக்காவையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் கூட. இந்த கோவில் வந்து நார்த் சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் வந்து ஆடி பௌர்ணமி அப்போ தான் 9 நாள் வந்து தேர் திருவிழா இருக்கும். இந்த கோவிலில் விசேஷமே அதுதான். ஆடி பௌர்ணமி வந்து 9 நாள் தேர் திருவிழா இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க நார்த் சைடில் இருக்கிற கடவுள். அப்படி தான் இருப்பார் உள்ள. உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த கோவிலில் இருக்க சிலையெல்லாம் வந்து உங்களுக்கு மரத்தாலேயே வந்து இருக்கும். உங்களுக்கு அது வந்து மரத்துலேயே உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது வந்து மாற்றுவாங்க, புதுசாக பண்ணுவாங்க அந்த சிலை அந்த இதுவெல்லாம். இங்கேயும் நிறைய பேர் வராங்க. ஆனால் இந்த கோவில்லாம் இருக்கானே எனக்கு தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இட்டுன்னு போகிறாரு. ஆனால் இந்த மாதிரி கோவில்லாம் கொஞ்சம் அமைதியாக நல்லா மன நிறைவாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இங்கெல்லாம் வந்தால் பொறுமையாக சுற்றி பார்க்கலாம், எந்த ஒரு கூட்டம் இருக்காது. சாமி நார்த் சைடில் இப்படி தான் இருப்பார் ஜெகநாதர். நல்லா கிளியராக வீடியோ எடுத்தேன் நான். இங்கே எதுவும் வந்து ரூல்ஸ்லாம் இல்லை அவ்வளோவா. பாருங்கள் 3 சிலை இருக்குது. அதெல்லாம் மரத்தாலேயே ஆனதுன்னு சொன்னாங்க. மரத்தாலேயே செஞ்சுருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். நம்ம இந்த திருப்பதி அந்த மாதிரிலாம் வந்து அடித்து பிடிச்சின்னு போகிற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் நல்லா பொறுமையாக எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம டைம் எடுத்து பொறுமையாக ஒரு சாமியும் ஒரு சிலைகளும் நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டு வேண்டிக்கின்னு போகலாம். வாசப்படியில் உட்காரக்கூடாதுன்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லின்னு இருக்காரு. என்ன ஆகும்? டைமிங்லாம் நமக்கு தெரியல. நாங்களும் டைமிங்லாம் பார்த்து போகல. ஆனால் நாங்கள் போன நேரமும் ஐயரெலாம் இருந்தாங்க, நல்லா கூட்டமாகவும் இருந்தது. என்னது என்னது என்ன சொன்னா? ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஐயங்க அதே மாதிரி அன்னதானமும் கொடுத்தாங்க. மகாலட்சுமியா மகாலட்சுமினா மகாலட்சுமி தெரியவே இல்லை சாமி. அந்த கோபுரமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. உள்ள ஒன்றுமே இல்லை. கீழே வந்து வெயிட்டிங் ஆளா இல்லை உட்காந்து பேசுகிற மாதிரியான்னு தெரியல. போய் சும்மா பார்த்தோம், என்ன இருக்குன்னு பார்த்தோம். உள்ள ஒரு சாமி இருக்காங்க. என்ன சாமின்னு தான் தெரியல.
அந்த காலத்து போட்டோ எடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.